ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் கைஸ். இந்த வீடியோவில் கிட்ஸ் கலரிங் புக் கிரியேஷன் மூலமாக நீங்கள் இலகுவாகவே ஆன்லைன்லேயும் அதே மாதிரி ஆஃப்லைன்லேயும் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வே ஒன்று பார்ப்போம். ஸோ இது என்ன நாலேஜுக்கு உட்பட்ட மாதிரி நான் சில விஷயங்களை சில வெப்சைட்ஸுகளை ஷேர் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு வந்து ஆல்ரெடி அந்த நாலேஜ் இருக்குன்னா இல்லை அந்த ஆல்ரெடி அந்த ஃபீல்டில் இருக்கிறீங்கன்னா இதையும் ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளுங்கள். ஓகேயா? அப்படி இல்லைன்னா ஏதாவது வேறு ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கொமெண்டில் அதை வந்து ஃபில் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இதில் பாருங்கள், நம்ம ஆன்லைன் மணி மேக்கிங்கோடு சொல்லி சில விஷயங்களை நம்ம லேர்ன் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து எது உங்களுக்கு ஆஃப்லைன்லேயும் செட் ஆகும்னோடு சொன்னால் கட்டாயமாக வந்து அதையும் நீங்கள் யூஸ் பண்ணணும். நான் பொதுவாக சொல்கிறது என்னென்னா, நம்மளோட கிளாஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு தான் மணி மேக்கிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், அதாவது ஒரு நாலேஜ் ஒன்று நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்கன்னு சொன்னால் அந்த நாலேஜை யூஸ் பண்ணிவிட்டு என்னென்ன வழிகள்லாம் மணி மேக் பண்ணிடலுமோ அந்தந்த வழிகள்லாம் மணி மேக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் தான் அதை லேர்ன் பண்ணுறீங்க, கஷ்டப்பட்டு லேர்ன் பண்ணுற நீங்கள் தான். ஸோ அதை நீங்கள் என்ன செய்யலாம், எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். இதை நீங்கள் கிளாஸாகவும் செய்யலாம். இப்போ நான் ஆன்லைனில் மணி மேக் பண்ணுறேன்னு சொன்னால் அந்த ஆன்லைனில் மணி மேக் பண்ணுறதை வந்து நான் கிளாஸாக செய்கிறேன், யூடியூப்பில் வீடியோ போடுறேன், அதே மாதிரி கோர்சஸ் வேறு இடத்துல செல் பண்ணுறேன். அப்படி என்னென்னா, ஏன்னா நான் தான் இது எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இதில் எந்த அளவுக்கு இதாக லேர்ன் பண்ணேன்னு எனக்கு தான் தெரியும். அப்போ அது வெளியூ வந்து அவ்வளோ இதானது. ஓகே, யாருக்கும் ஃப்ரீயாக கொடுக்கல, ஃப்ரீயாக கொடுக்க அந்த நாலேஜை ஃப்ரீயாக கொடுக்க சொல்லி எந்த ஒரு இதுவுமே சொல்லலை. அப்போ நீங்கள் பெய்டாக அதை கொடுத்தீங்கன்னா சரி, அதை லேர்ன் பண்ணுறவங்க இதுக்கேற்ற மாதிரி லேர்ன் பண்ணுவாங்க. ஓகேயா? சரி, ரைட். இந்த கான்செப்டை பார்ப்போம். இதை வந்து பெசிவ் இன்கமாக நீங்கள் இது பண்ணலாம். இதை நம்ம ஈஸியாக க்ரியேட் பண்ணுற கான்செப்டை தான் நம்ம இதில் பார்ப்போம். கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் இதுக்காக ஒர்க் பண்ணணுமா, நீங்கள் உடனடியாக நான் ஓவர் நைட்டில் ரிச் ஆகணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் நான் இதில் மணி மேக்கிங் வேலை குறை இருக்கணும், காசு கூட இருக்கணும், அப்படி எல்லாம் இல்லையா? அப்படின்னா நான் எவ்வளவோ கஷ்டப்படுறாக்கள் டீச்சர்ஸ் மாதிரிலாம் இருக்கிறாங்க. அப்படின்னா அவங்களுக்குலாம் ஒரு லேப்டாப் ஒன்று ஒரு கவர்மெண்ட் வாங்கி கொடுத்து செய்யலாம் தானே. ஓகே, கொஞ்சம் ரியலாக சில விஷயங்களை யோசிக்கணுமா? ஓகே, ரைட். ஸோ நாங்கள் வெல்த் ஃபியூச்சர் அகாடமியாவில் ஒரு ஆன்லைன் ஜாப் ஒன்று கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லோட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இவன் பாருங்கள், 4th earning ரிசீவ் பண்ணுறக்காக வந்து 1st earning ரிசீவ் பண்ணுறக்காக 7th ரிசீவ் பண்ணிக்க. அதே மாதிரி ஸ்ரீலங்கா இல்லாமல் ஃபாரினில் துபாய், கட்டார், சவுதி இந்த கண்ட்ரீஸில் இருக்கிறவங்களோட ஏர்னிங்ஸ் இப்படி வேர்ல்டு வைடாக நிறைய பேர் நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க. இந்தியன்ஸ் இதில் ஏர்ன் பண்ணுறாங்க, அப்படியே ஸ்ரீலங்கன்ஸ் இதில் நிறைய பேர் ஸ்ரீலங்கன்ஸ் ஏர்ன் பண்ணுறாங்க. இப்படி 2300க்கும் மேற்பட்ட ப்ரூஃப்ஸ் இருக்குது, செக் பண்ணிக்கொள்ளுங்க இந்த சேனலில். அதே போல் இங்கே வந்து நான் பின் பண்ணி வச்சிருக்கிறேன் ஒரு 30 டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோட ஏர்னிங் ப்ரூஃப்ஸ், அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. நம்ம 5 இயர்ஸாக ரன் பண்ணுறோமே, இந்த 5 இயர்ஸாகவும் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே என்ன பண்ணுறாங்கங்கிற ஒரு கான்செப்டை இது பண்ணுறோம். ஒவ்வொரு ஆளும் வித்தியாசமான இதுகளை கொண்டிருக்கிறாங்க, அதை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சரி. இதில் பாருங்கள், எந்த ஒரு ரிஸ்க்கான சப்ஜெக்டும் இல்லை. நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணுறது, டைப்பிங் பண்ணுறது, சோஷியல் மீடியா ரிலேட்டடான டாஸ்க், டேட்டா கலெக்ஷன் டாஸ்க், ஆர்டிக்கல் ரைட்டிங், ஃபோட்டோ வீடியோ செல்லிங், ஃப்ரீலான்சர் ஜாப், இந்த டைப் ஆஃப் ஜாப்ஸ் தான் நீங்கள் ஷோ ஆகும். அதே மாதிரி உங்களுடைய அச்சீவ்மெண்ட் என்னென்னா, நாங்கள் 100 மில்லியனுக்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் இன்ஸ்டிடியூட் தான். 5+ இயர்ஸ் பிஸ்னஸில் இருக்கேன். 1500 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஏர்னிங்ஸ் டிபெண்ட் ஆன் யுவர் ஸ்கில் அண்ட் டெடிக்கேஷனாக, உங்களுடைய ஸ்கில் அண்ட் டெடிக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் மணி வரும். இங்கே வந்துட்டு சும்மா இருந்தாலும் மணி மேக் பண்ணிடலாம் அப்படின்னா அது ஸ்கேம் தானே. ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஃப்ரம் யூ ஃபஸ்ட் கிளாஸ்லேருந்து நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் வேர்ல்டு வைடாக இத்தனை மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணாலும் சரி, மந்த்லி அண்ட் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் இருக்குது. அதே மாதிரி 100% ரிஸ்க் ஃப்ரீ ஜாப் தானே. ஒர்க் பார்ட் டைமோ அல்லது ஃபுல் டைமோ நீங்கள் ஒர்க் பண்ணிக்கொள்ளலாம். எனி டைம் எனிவேர், ஃபுல் ஃப்ரீடம் தானே உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் தான் போஸ், எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. இல்லை சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாம் இருக்குது, கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த சேனலோட ஆக்சஸை வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம் பயோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே மென்ஷன் பண்ணிருப்பேன். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டெலிகிராம் சேனல் லிங்க்கும் அதே மாதிரி வாட்ஸ்அப் கண்டெக்ட்டும் கிடைச்சிரும். அதே போல் டிக்டாக் பயோவிலையும் நான் இதை மென்ஷன் பண்ணிருக்கிறேன். ஸோ டிக்டாக் பயோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் இதில் மேலே சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே வந்துடும், அதை செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி டெலிகிராம் சேனல் லிங்க், அதே மாதிரி நீங்கள் ஸ்ரீலங்கா இல்லாமல் ஃபாரினில் இருக்கிறீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ப்ரீமியமே இங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி வாட்ஸ்அப் கண்டெக்ட் இருக்குது 1 2, அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப் ஆக்சஸ் இருக்குது, அதை நீங்கள் இங்கேருந்தே எடுத்துக்கொள்ளலாமா. அதே போல் யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சோஷியல் மீடியாவில் யூடியூபை கொஞ்சம் இதுவே என்னென்னா மணி மேக்கிங் சம்மந்தமான சில டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதோ தெரியாதோ ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு டிப்ஸை நான் ஷேர் பண்ணிருக்கிறேன். இது டூல்ஸ், ஃப்ரீ ஆன்லைன் ஜாப் ஏர்னிங் ப்ரூஃப்ஸ், அதே மாதிரி ஆன்லைன் மணி மேக்கிங் வே, எமது பாடநெறியில் எவ்வாறான வேலைகள் காணப்படும், இந்த கான்செப்டெல்லாம் நான் ஷேர் பண்ணிருக்கேன், செக் பண்ணி கொள்ளுங்களா.
அதே மாதிரி கூகுளில் போயிட்டு வெல்த் ஃபியூச்சர் அகாடமின்னு சர்ச் பண்ணாலும் எங்களை சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே இங்கேயே ஷோ ஆகிரும். ஸோ இதில் யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், லிங்க்டின், த்ரெட்ஸ், டிக்டாக், குவாரா இது ஷோ ஆகிடும். இங்கே செக் பண்ணலாம். அதே மாதிரி இதிலே இமேஜஸ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து ஓவரால் நாங்கள் ஷேர் பண்ணிக்கிற இமேஜஸ்கள் இங்கே ஷோ ஆகும். அதையும் செக் பண்ணலாம். அதே மாதிரி வீடியோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கிற வீடியோஸ்கள் யூஸர்ட்டு நல்ல என்கேஜ் ஆகின வீடியோஸ் ஷோ ஆகும். அதே மாதிரி ஷார்ட் வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் ஷார்ட் வீடியோவாக நாங்கள் ஷேர் பண்ணிக்கிற பிளாட்ஃபார்முகளில் இருக்கிற வீடியோஸ்கள் ஷோ ஆகும். அதையும் செக் பண்ணிக்கொள்ளலாம். ஏதோ ஒரு வகையில் நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு மணி மேக்கிங் உங்கள் வீட்டில் நீங்கள் இருக்கிறீங்க அல்லது ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க இப்படிங்கிற உங்களுக்கு எந்த கான்செப்ட் இருந்தாலும் அதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு மணி மேக் பண்ணி கொள்ளலாமா? ஓகேயா? ரைட். ஓகே, நம்ம கான்செப்ட்டுக்கு போவோம். ஃபஸ்ட்டுக்கு வந்து முதல் கிட்ஸ் கலரிங் புக்குன்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். என்னென்னு ஒரு சொன்னால் புக் ஃபில்டு வித் லைன் ட்ராவிங் தட் சில்ட்ரன் கேன் கலர் யூஸிங் வேரியஸ் ஆர்ட் சப்ளை லைக் கிரையான், கலர் பென்சில், டூ மார்க்கர்ஸ். அதாவது இது எப்படி இருக்கும்னா லைன் ட்ரோ பண்ணுற மாதிரி இருக்குமா. இது வந்து இந்த கிட்ஸ் கலரிங் புக்னோடு சொல்லி இந்த புக்ஸ் இருக்குது தானே, புக்ஸ் டைப் ஆஃப் கான்செப்ட். இது வந்து நீங்கள் நினைக்கக்கூடாது, இது காலம் பூரா தேவைப்படும். ஒவ்வொரு வருஷமும் ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் பிள்ளைகள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ட்ரு ஆகிறாங்க. எங்கள் கிட்ஸாக அவங்க ஸ்டடீஸுக்குள்ளே என்ட்ரு ஆகிறாங்க. அப்போ அவங்களுக்கு அதெல்லாம் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ இதை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டு ஆன்லைன்லேயோ ஆஃப்லைன்லேயோ நல்ல ஒரு இதாக உருவாக்கி எடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்களும் நல்ல இதில் ஏர்ன் பண்ணலாம். ஓகேயா? ஸோ தீஸ் புக்ஸ் ஆர் நாட் ஜஸ்ட் ஃபார் ஃபன். இது ஃபன்னுக்கு மட்டும் இல்லை, ஆனால் நீங்கள் ஃபன் மாதிரி உருவாக்கலாம். அது கூட க்ரியேஷன். தே ஆஃபர் நியூமரஸ் டெவலப்மெண்ட் பெனிஃபிட் ஃபார் சில்ட்ரன்ஸ் இன்க்ளூடிங் இம்ப்ரூவிங் ஃபைன் மோட்டர் ஸ்கில், கலர் ரெகக்னேஷன், இம்ப்ரூவிங் கால்மிங் ஆக்டிவிட்டி. அதாவது இப்போ இந்த நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு ஒர்க் ஒன்று நம்ம செய்ய கொடுக்குறோம்னு சொன்னால் அந்த ஒர்க் டைரெக்டாக அதிலிருந்து எங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் ஆகிற இப்போ கலர் பண்ணுறதுங்கிறத மட்டும் இல்லை, இதில் வேறு சில விஷயங்களையும் இதில் இம்ப்ரூவ் பண்ணும். அதுதான் அவங்க சொல்கிறாங்க. என்ன? இம்ப்ரூவிங் ஃபைன் மோட்டர் ஸ்கில்ஸ், அதே மாதிரி கலர் ரெகக்னைசேஷன் அண்ட் ப்ரொவைடிங் அ காமிங் ஆக்டிவிட்டி. ஸோ இதை வந்து பிள்ளைகளுக்கு இது பண்ணுமா. ஓகே, ரைட். இதில் என்னென்ன டைப் ஆஃப் வரும்னு சொல்கிறாங்க அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ இது வந்து நிறைய கலரிங் புக்குன்னா நிறைய டைப்பில் இருக்குது. அது அந்த டைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இது பண்ணிங்கன்னா சரி, அது என்னங்கிறதை நாம் பார்ப்போமா. அதே மாதிரி இதிலேருந்து நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து எட்ஸிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கிறேன். இந்த எட்ஸியில் வந்து பாருங்கள், 200 பிரிண்டபிள் கலரிங் பேஜஸாக பக்கங்கள். இதை வந்து $0.9 4300 சேல் செய்திருக்கிறாரு. இப்போ இது நம்ம 4300 சேல் நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. நம்ம இதை மட்டும் எடுக்கிறோம். ரிவ்யூ 4300 சேலில் இது ரிவ்யூங்கிறது நம்ம என்ன சொல்லணும்னா எப்போதுமே சேலை விட ரிவ்யூ குறையத்தான் இருக்கும். நம்ம வந்து இதை சேல்னே எடுப்போம். ஓகே, சேல்னு எடுத்தோம்னா 0.9 into $4200. ஸோ இதை நீங்கள் 300 பெருக்கினீங்கன்னா எல்கேஆர் வரும். ஸோ 11,34,000 இவர் என்னன்னா இந்த ஒரு சேல்லேருந்து எடுத்திருக்கிறாரு. ஓகே, ஸோ இதே மாதிரி பாருங்கள் நிறைய இது ஏன்னா இங்கே பாருங்கள் இவங்க வந்து வேறு ஒரு கேட்டகரியிலையும் $1.5 சேல் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சேல்ஸ் நடந்திருக்குது. அதே போல் நம்ம இன்னொரு கான்செப்டை பார்ப்போம், அமேசான் கிண்டில். ஸோ இதில் பாருங்கள் $7.99. ஸோ $7.9 $4,500. அப்போ $7.99 $4,500 சேல் ரெண்டு வைப்போமே. ஓகே, இதை வந்து நம்ம 3 இவங்கெல்லாம் மிச்ச காலமாக இல்லை 1,77,86,000 எல்கேஆராக ஏர்ன் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இது வந்து ஒரு பெசிவ் இன்கம்மாக. இந்த இன்கம் வந்து எப்படின்னா பெசிவ், அதாவது இது நீங்கள் ஒன் டைம் தான் அப்லோட் பண்ணுற, இது இங்கே சேல் நடக்க உங்களுக்கு வந்து மணி ஜெனரேட் ஆகும். இவ்வளவு தான் கான்செப்ட். ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இதில் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருலேயும் ஒவ்வொரு ஒவ்வொரு மைண்ட் செட்டில் பார்ப்பீங்க. நீங்கள் எல்லோரும் புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா, அந்த ஒர்க்கில் நீங்கள் போடுற டெடிக்கேஷன் தான் உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுமா. ஸோ அந்த ஒர்க் கட்டாயம் இருக்கணும். அது கொஞ்சம் ஸ்மார்ட்டாகவும் கொஞ்சம் எஃபெக்டிவாகவும் சில விஷயங்களை நீங்கள் ஆன்லைனில் ஸ்மார்ட்டாக யோசிச்சா மட்டும்தான் லாங் டைம் இருக்கலாமா, சில விஷயங்களை சொல்லலாது. ரைட். இப்போ இதை வந்து நம்ம எங்கே க்ரியேட் பண்ணுவோம்,
இதை வந்து க்ரியேட் பண்ணுற பிளேஸ். ஸோ நான் உங்களுக்கு சொல்ல போகிற பிளேஸ் வந்து கென்வா. ஓகே, கென்வாவில் வந்துட்டு இங்கே டெம்ப்ளேட்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் சர்ச் பண்ணுங்கள், கிட்ஸ் கலரிங் புக்னு சர்ச் பண்ணுங்கள். இங்கே ஏற்கனவே எக்கச்சக்கமான டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். இதில் ஃப்ரீ இருக்குது, பெய்டும் இருக்குது. பெய்டுன்னா இந்த ப்ரோன்னு காட்டுறதெல்லாம் பெய்ட். ஓகே, இதில் பாருங்கள் 29 பேஜஸ், 28 பேஜஸ், 11 பேஜஸ், இப்படின்னு நிறைய பேஜஸ் உள்ளதுகள் இருக்குது. இங்கே 10 பேஜஸ், 20 பேஜஸ் நீங்கள் தாராளமாக க்ரியேட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், அல்ஃபபெட்டிக் கலர் புக்ஸ் இருக்குது, எனிமல் கலர் புக் இருக்குது, சம்மர் கலர் புக் இருக்குது, டைனோசர் கலர் புக் இருக்குது, கார்டன் கலர் புக் இருக்குது, ட்ராவிங் அண்ட் கலரிங்ஸ் இருக்குது, ஃபேரி டேல்ஸ்ன்னு இருக்குது, அல்ஃபபெட்ஸ் இருக்குது, ஃப்ரூட்ஸ் இருக்குது, அல்ஃபபெட்ஸ் இருக்குது. இப்படி வந்து நிறைய வெரைட்டியில் இருக்கும். உங்களால் எப்படி முடியுமோ அப்படி நீங்கள் க்ரியேட் பண்ணலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ என்னென்னா இங்கே வந்து ஃப்ரீ பிளானுக்கு கொஞ்சம் தான், பெய்ட் பிளானுக்கு தான் நிறைய இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க தானே, பெய்ட் பிளான் ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு வந்து $5 மாதம் $5. நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் இயர்லியாக அப்டேட் பண்ணுவான்னா $5. நீங்கள் நம்மளோட கிளாஸில் இருந்து ஏர்ன் பண்ணுறீங்க தானே. நான் சொல்லணும், மணியாக்க பழகுங்கன்னு சொல்லி இந்த ஏர்ன் பண்ணுற மணியை இப்படியான விஷயங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுங்களேன். மாதம் ஒரு $10 ஏர்ன் பண்ணுங்களேன், $5 இதுக்காக யூஸ் பண்ணுங்கள். இதில் கென்வாவில் நீங்கள் நாட் ஓன்லி ஃபார் கிரியேட் கலரிங் புக்ஸ், இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஓகே, நீங்கள் டெம்ப்ளேட்ஸ் போய் பார்த்தீங்கன்னா விளங்கும், அந்த சைஸு நீங்கள் செய்யலாம். ஓகே, உங்களுக்கு தேவையில்லாத மாதம் விட்டு தேவையான இப்போ இப்போ இதை நீங்கள் அப்கிரேட் பண்ணினீங்கன்னா ஒரு 1 மந்த்துக்கு வந்து அவன் ட்ரையல் பேக்கேஜின்னு சொல்லி தருவான். அதுக்குள்ளே நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு இதுலேருந்து லீவ் ஆகலாம். அப்போ எவ்வளோ பேஜஸ் க்ரியேட் பண்ணலாம் யோசிச்சு பாருங்கள் பாப்போம். ஸோ அந்த கன்செப்டில் தான் இருக்குது. தேவையானக்கள் கட்டாயம் யூஸ் பண்ணி கொள்ளுங்களா. ரைட். ஸோ நீங்கள் நம்ம இங்கே பார்த்தோம் என்னன்னு சொன்னால், சில பேஜில் 100 பேஜெலாம் கேட்பாங்க. அப்போ இதில் வந்து நீங்கள் வந்து எதுவும் செய்ய தேவையில்ல, டெம்ப்ளேட்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு இதில் உங்களுக்கு மாற்றுறது தான். இப்போ இதில் வந்து நீங்கள் இதில் கலர்ஸை மாற்றலாம். ஓகே, இது கிரியேஷன் வந்து உங்களோடது. ஓகே, இதில் பிளாக் கலர் ஹெட்டிங் இது. ஸோ இதில் ஹெட்டிங்கை கலரை மாற்றலாம். அதே மாதிரி நேம், நீங்கள் இதில் நேம் உங்களோட நேமை கொடுக்கலாம். ஓகே, அப்படி இல்லைன்னா இந்த கலர் புக் கூட இது என்ன டேர்ட்டில் இந்த புக்கில் இதை நீங்கள் இது பண்ணலாம். இப்படி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேஜஸ் வந்து இங்கே இருக்குது. இந்த பேஜஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடிட் பண்ணிட்டு வரலாம். இது வந்து ஃப்ரண்ட் பேஜா, இது வந்து ஃப்ரண்ட் பேஜ், உங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை டிசைன் பண்ணி கொள்ளுங்கள். ஓகே, ரொம்ப இதானது. இதில் டிசைனிங்கில் நிறைய விஷயங்கள் இருக்குதா, நீங்கள் அதை படிக்கிறாக்கள் கொஞ்சம் தேடி படித்து கொள்ளுங்கள். நம்ம இதாக கொஞ்சம் பார்ப்போமா. ஓகே, ரைட். ஸோ டிசைன் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணுறோம். இப்போ இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா சில பேஜஸ்கள் ஆட் பண்ணலாம். ஓகே, இப்போ இதில் ஆல்ரெடி நிறைய பேஜஸ் இருக்குது தானே. இந்த பேஜஸில் நம்ம எக்ஸ்ட்ரா பேஜஸ்கள் வந்து நம்ம ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, இதில் சில விஷயங்கள் உங்களுக்கு இது பண்ணாது தானே. இப்போ எங்கேருந்து இந்த இமேஜ் கலரிங் இமேஜ் எடுக்கிறன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது தானே, அதுக்கு நான் சொல்கிற வெப்சைட். இந்த வெப்சைட் எல்லாத்தையுமே வந்து நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிற எல்லா வெப்சைட்டையும் வந்து நான் இங்கே ஷேர் பண்ணுவேன்னா, டெலிகிராம் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு வீடியோவும் ஷேர் பண்ணக்குள்ள அதில் என்னென்ன வெப்சைட்டுகள் ஷேர் பண்ணுறோமோ அதெல்லாம் இங்கே வந்து நான் மென்ஷன் பண்ணிருக்கிறேன். ஸோ இதில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க, அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷேர் ஆகும். ஓகே, ரைட். நீங்கள் போங்க வெப்சைட் வந்து வெப்சைட்டை பேரை பார்த்துக்கொள்ளுங்க, yoprintables.com. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும் இது ரிலேட்டடாக. இப்போ நீங்கள் இந்த கலரிங் பேஜ் வேணால் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே இதை டவுன்லோட் பண்ணி எடுத்தீங்கன்னு சொன்னால் டவுன்லோட் ஆகிரும். அதை நீங்கள் ஒரு பேஜ் அங்கே இருக்கு டவுன்லோட் சொல்லி அது ஒரு பேஜாக எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் கலரிங் பேஜ் தேவைண்டா, இதில் கலரிங் ஜெனரேட்டர் நோட் இருக்குது. இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதில் உங்களுக்கு தேவையான கலர் லயன் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து லயன் வந்து ஜெனரேட் ஆகிரும். ஓகே, ரைட். ஜெனரேட் ஆகிட்டு அந்த லயன்லேருந்து நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி நிறைய இருக்குது. தேவையானக்கள் கட்டாயம் யூஸ் பண்ணி கொள்ளுங்கள். ஓகே, பெய்ட் மெத்தட்டும் இருக்குது, ஃப்ரீ மெத்தட்டும் இருக்குது. ஃப்ரீயாகவே நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளுங்கள். ஓகேயா. ஸோ இப்படி நீங்கள் மெயினாக வந்து யூஸ் பண்ணுறது கென்வா. அதே மாதிரி கிட்டில் இருக்குது, நீங்கள் கென்வாவை யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி இதை வேர் கேன் ஐ செல் இட், இதை வந்து நீங்கள் எங்கே செல் பண்ணுறங்கிற ஒரு கான்செப்ட். முதலாவது வந்து ஆன்லைனில் செல் பண்ணுறது வந்து வெப்சைட்டில் நான் இது பண்ணுவேன், லூலு. இதில் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணியும் கொள்ளலாம், செல் பண்ணியும் கொள்ளலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒரு பெர்சன்டேஜில் ரோயாலிட்டி பே பண்ணுவாங்க, 80%. இப்போ நீங்கள் புக்கோட ப்ரைஸ் $10 சொன்னால் இதில் வந்து
வந்து அவங்களே அதாவது இது எப்படின்னா லூலு, நீங்கள் வந்து உங்க டிசைனை அப்லோட் பண்ணால் அவங்களே பிரிண்ட் பண்ணி அனுப்புவாங்களா, அவங்க பிரிண்ட் பண்ணி புக்காகவே அனுப்புவாங்க. அப்போ வந்து $10 இது பண்ணிங்கன்னா அவங்களோட பிரிண்ட் காஸ்ட் $5. அதே மாதிரி அவங்களோட ஷேர் வந்து 20%, உங்களுக்கு ரெவென்யூ வந்து 80%. ஓகே, அப்போ $4 உங்களுக்கு ப்ராடக்டாக அந்த இதாக வரும். ஸோ அதை நீங்கள் இங்கே செட் பண்ணி கொள்ளலாம் லூலு. அடுத்தது வந்து இது என்னன்னு ஒரு சொன்னால் ஏட்சி. இது எல்லா கண்ட்ரிக்குமே இருக்காது, சில கண்ட்ரிஸ்களுக்கு இல்லை, அதை செக் பண்ணிக்கொள்ளுங்க. இங்கேயும் நீங்கள் தாராளமாக இதை அப்லோட் பண்ணலாம், எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. இதில் வந்து லிஸ்டிங் ஃபீஸ்னு தருவாங்க, அதனால் இது பண்ணலாம். நீங்கள் இதை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி உங்களுக்கான இதாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாமா. அடுத்து வந்து அமேசான் கேடிபி. ஸோ அமேசான் கேடிபிலையும் கிட்ஸ் கலரிங் புக்கை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணலாம். நிறைய வெரைட்டியில் நீங்கள் இங்கே ஏபிசி டைனோசர் கலரிங் பாருங்கள், அதே இங்கே இருக்கிற அதே கென்வாவில் இருக்கிற அதே டிசைனிங் தான் நம்ம பார்த்தோம். நீங்கள் பாருங்கள், அதே டிசைனிங் தான், அதை இவங்க எடிட் பண்ணி போட்டிருக்காங்க, அவ்வளவுதான். ஓகே, அதே மாதிரி என்னென்னா கிரியேட்டிவ் மார்க்கெட், இங்கவும் வந்து அந்த கிட்ஸ் கலரிங் புக்குக்கும் நல்ல ஒரு டிமாண்ட் ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் எல்லா இடத்தையுமே அந்த டிமாண்ட் இருக்குமா கிரியேட்டிவ் மார்க்கெட்டிங். ஸோ இந்த பிளாட்ஃபார்முகளை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி ஆஃப்லைனில் நீங்கள் செல் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ணுங்கள், இங்கே கிரியேட் பண்ணுங்கள். கிரியேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கன்னு ஒரு சொன்னால், இதை நீங்கள் பிரிண்ட் எடுத்து ஆஃப்லைனில் நீங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸாக இருந்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் கொடுங்க, வேறு ஸ்கூலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதை சப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி புக்ஸ் செல் பண்ணுறன்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் அங்கே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இது உங்களோட கொஸ்ட்டை பார்த்துட்டு அந்த கொஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக இதை உங்களோட க்ரியேட்டிவில் உங்களோட பேரையை போட்டு நீங்கள் தாராளமாக செல் பண்ணலாம். எந்த ஒரு காப்பிரைட் இஷ்யூவும் வரதுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை. அப்படி ஒரு வாய்ப்பு இது பிசிக்கலாக நீங்கள் செய்கிறதா இருந்தால் நீங்கள் இது இந்த இங்கிலீஷ் டீச்சர்ஸ், இது நீங்கள் தமிழ்னா தமிழ்லையும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம், இங்கிலீஷ் டீச்சர்ஸ் எல்லாம் நல்லா நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகேயா. ஸோ இப்படி டிசைனிங் நிறைய எக்கச்சக்கமான டிசைனிங் இருக்குதா, நீங்கள் பிளான் அப்கிரேட் பண்ணும்போது அதை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு தாராளமாக இதில் ஒன்றுமே செய்ய தேவையில்ல. ஜஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே பாருங்கள், மெச் பண்ணுறதுக்கே இது பண்ணுறாங்க. கலரிங் புக், வெஜிடபிள்ஸ், ட்ராவிங் அண்ட் கலரிங் புக், ஃப்ரண்ட் பேஜெலாம் பாருங்கள் எப்படி வித்தியாசமாக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ரீடிசைன் தாராளமாக பண்ணலாம். ஓகே, இதில் இருந்து ஸோ இப்படி நிறைய நீங்கள் ஸ்க்ரோல் பண்ண வந்துகிட்டே இருக்குமா. ஸோ தேவையானாக்கள் யூஸ் பண்ணி கொள்ளுங்கள். கிளாஸ் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள் வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க, மோர் டீட்டெயில் ப்ரொவைட் பண்ண. அதுமாதிரி டெலிகிராம் சேனல் எக்ஸஸ் எடுத்துக்கொள்ளுங்க, இதில் நிறைய ப்ரூஃப்ஸுகள் இருக்குது, அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, தேங்க்யூ.